வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன். 9/4/2026 வியாழக்கிழமை. இன்றைக்கி எப்படிங்கன்னா 5 மாடு விற்பனை போடுறேன். 5 மாடு பார்த்தீங்கன்னா அது வளைய மாடு, இது வளைய மாடு, அதுக்கெல்லாம் வேலையில் 5 புது மாடு. சென மாடு 2 அந்த பெரிய மாடு போட்டது எல்லாம் கேள்விக்கு வட்டாமல் இருக்குது, விற்கல. அது நடப்பில் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த 5 மாடு புது மாடு பாருங்கள், உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு மாடு கடை முளப்பத்தை சுழி சுத்தமான மாடு. சுழி சுத்தம்ங்கிறத நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, நாங்கள் நீங்கள் விற்கிற அன்றைக்கி ஒரு கஷ்டப்படக்கூடாது, தெரியாமல் வீடியோ பார்த்து வாங்கி போட்டோம் அப்படிங்கிற பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சுழி சுத்தம்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபஸ்ட்டு மாடு. செனை பார்த்தீங்கன்னா செனை 3.5 மாதம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடை முளப்பு 2ஆம் நீத்து, வயிற்றுக்குள்ளே கண் இருக்கிறது 2ஆம் நீத்துக்கு 37,000 இதோட விலை. ஃபஸ்ட்டு மாடு அருமையான மாடு. கொண்டு போய் நீங்கள் பேர் சொல்லி கறக்கலாம். செனையோட இதெல்லாம் விலை கம்மியாக வாங்கி கம்மியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எச்சி வேலை சென மாடும் போட்டு எச்சி வேலை சென மாடும் இருக்குது இல்லைங்க, இதெல்லாம் நான் வாங்கினேன் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். கொண்டு போய் கறங்க. செனை உறுதி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கறவை மடிச்சட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு கொம்பு கொஞ்சம் பெருசாகவும் ஒரு கொம்பு சிறுசாகவும் இருக்குது. மடிச்சட்டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். 3 விடாது என்னங்க. நல்ல ஒரு வாரத்துக்கு வேடை காலம் நம்ம கைக்கிறதா வாங்குற செனை உறுதி. கறவை அப்படி ஒன்றும் அக்யூரேட்டாக உங்களுக்கு இளங்கன்னு இல்லை. கறந்து பார்த்து ஏற்றிட்டு போக சொல்கிற கைக்கிறவை நீங்கள் ஒன்று இந்த வேடை காலத்தில் பக்குவம் பண்ணுற பொறுத்த உங்களுக்கு கறக்குமே தவிர, இங்கே நம்மகிட்ட அம்மாட்ட ஒரு தீனி திங்கி உங்கள் கூட்டு போய் ஒரு தீனி திங்கி அதுக்குமே செட் ஆகி ரெடியாக இருக்கும் 1 வாரம் ஆயிடுச்சு. செனை உறுதி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பக்குவம் பண்ணி 2 பருத்தி விதையாலும் தெரிஞ்சிங்கன்னா மாடு நல்ல ஒரு கோப்புக்கு வந்துடும் ஏனுங்க. கொண்டு போய் தாராளமாக கறங்க. அடுத்து 2வது மாடு. இந்த 2வது மாடு எப்படின்னா, இதுவும் சின்ன விலையில் 36,000. நல்ல மாடு உருட்டுங்கன்னா நல்லா கால் பதிஞ்ச மாடு, அளவு மாடு தானுங்க. இதுவும் பாருங்க, ஒரு கொம்பு கொஞ்சம் பெருசாகவும் ஒரு கொம்பு சிறுசாகவும் இருக்குது. அது எடுத்து வர்றதுக்கு இங்கே ஆளுகெல்லாம் சௌகரியமெல்லாம் போச்சு இப்போ முன்னையாட்டம். அது எப்படி நடப்பில் பார்க்கலாம். இதோட விலை 36,000. செனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3 மாதம் உறுதி. டாக்டர் கை வச்சாருன்னு எந்த டாக்டர் செனையும் பாரு, அந்த மாதிரி செனை. நீங்கள் 2 நேரம் பால் கறந்துக்கலாம். ஒரு காம்பில் 10 அடி வந்துட்டு பால் நின்றுக்கு. இல்லைன்னா அந்த மாட்டோட விலையை 45-50 போயிருங்க. ஒரு காம்பில் இந்த மூளை காம்பில் பால் மற்ற கலர் மாதிரியோ மடி நோயாட்டவோ அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் பிரச்சனையான மாட்டேன், எப்பவும் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒரு 10 அடி வந்துட்டு அப்புறம் நின்றுக்கு. அதே அந்த மாட்டு 36 ரூபா போட்டிருக்கிறேன், அனுசரித்து தர்றேன். இந்த அடுத்து இருக்கிற 3 காம்பில் பார்த்தீங்கன்னா குண்டை பிரித்து போடும் மாடு. குண்டை நிறைஞ்சு போகும், பைப்பில் அடித்த மாதிரி. மடி சட்டை பார்த்துக்குங்க. செனை உறுதி அனுசரித்து தர. கொண்டு போய் கறங்க. என்ன மாட்டுக்கு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். எந்த மாடு வேணுமோ ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள். என்னங்க, நீங்கள் வந்து பார்த்து போட்டு பிடிக்கும்னு நினச்சா மாடு இருந்தாலும் இருக்கும். இல்லை யாராச்சும் வீடியோ பார்த்து நம்மகிட்ட அட்வான்ஸ் போடுறவங்களுக்கு தான் முதல் உரிமை. 2வது உரிமை வந்து நீங்கள் 1000 ரூபா அட்வான்ஸ் போட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு 2வது உரிமை. இதெல்லாம் கொம்பு எடுத்தால் பார்த்தா கெடேரியாக இருக்குது. 3வது உரிமை பார்த்தீங்கன்னா வந்து மாடு இருக்கிற மாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு விற்காமல் இருக்குதோ அதை பேசாமல் பார்த்து போக வேண்டியது. அடுத்து இது 3வது மாடு. 3வது மாடுங்கன்னா செனை நல்ல பெருவெட்டுன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். 6 வலு கெடேரி, 4 மாதம் செனை உறுதி. 2 நேரம் கறவை இருக்குதுங்க. உங்களுக்கு உள்மணி மாதிரி உங்களுக்கு மாடை பார்த்து தெரியும். 6 பல், 2 சைடுமே சின்ன பல் இருக்குதுங்க. மாடு பெருவெட்டு இருக்குது. 55,000 இதோட விலை. ஏன்னா பெருமாடாக 10 மாடுனாலும் வாங்கி சேர்த்தலாம், விற்றாலும் விற்கலினாலுமே. ஒரு பண்ணைக்கு போடுறவங்களுக்கு அப்படியே கேண்டி சொல்லி ஏற்றி விடலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. எத்தனையோ ஆசைகளில் இது ஒரு ஆசை. அப்படி மடி உள்மடி மாதிரிங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா மனசார ஒரு 3.5 நாள் பால் உள்மடி 3 நான் சொல்லித்தர்றேன். இப்போ சென மாடுகளை பால் கறவை ஏற்றி அப்படி பார்க்க முடியாது. வயிற்றுக்கு ஓவர்லோடு கொடுத்தோம்னாலும் சிக்கல். பையத்தான் கொடுக்க முடியும். 6 வலு கெடேரி மாடு நல்லா பெருவெட்டுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நெட்டு நான் கிட்ட நின்று எடுத்தால் செல்லுக்கு வராது ஒருத்தங்க இங்கிட்டு தள்ளின்னு நினைக்கிற பாருங்க. கிட்ட போனால் மாடு மறைஞ்சிக்குங்கிட்டு. அப்படி 55,000 விலை. செனை உறுதி. எல்லாம் வேணுங்கிறவர்கள் மட்டும் தொடர்புகளுங்க. அனுசரித்து கொண்டு போகிறவங்க கேளுங்க. நெம்ப போட்டு நான் ஒரு என்னமோ பெரிய ஒரு கோட்டலாக அமைக்கிற மாதிரி போட்டு தட்டினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படின்னு கேளுங்க. 4 மாடு வாங்குறோம்னா 3 மாடு விற்றுச்சுன்னா 1 மாடை கம்மியாக கொடுக்கலாம். அப்படித்தான் போய்க்கோணும் வியாபாரத்தில். ஒரே வீம்பாவும் இருக்கக்கூடாது. 4வது மாடு 6 பல், 2 சைடு சின்ன பல் இருக்குது.
மடிச்சு எடுப்பாருங்க. அடித்தா இப்போ வீடியோ பேசலாம் பால் அடிச்சிட்டேன். ஒரு 7 லிட்டர் கறந்து பார்த்துக்குங்க. காலையில் ஒரு நேரத்து மடி காலையில் கறக்காத மடின்னு வச்சுக்கோங்களேன். இது 7 லிட்டர் கறந்து. அப்போ உங்களுக்கு என்ன மோசம் போனாலும் இந்த 4 லிட்டருக்கு விடாது. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். மனச்சாட்சியோட வியாபாரம் பண்ணி மனச்சாட்சியோட காலம் போகிறோம். நம்மளுக்கு நினைக்கணும், உங்களுக்கு வாங்கிட்டு போகிறது தப்பு இல்லாமல் இருக்கணும். வாங்கி கூடி புலம்புனீங்கன்னா செட்டே ஆகாது. ஏன்னா வேடகாலம் ஒரு செகண்ட் 1 லிட்டர் பால் காணாமல் போகும். நம்ம பக்குவம் பண்ண வேணும். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸில் வாங்குறதுனா எப்பவும் சொல்கிற மாதிரி கேரண்டி, காய்ச்சல் குளிர் எதுவும் வராது மாட்டுக்கு. அப்படி பொருள் கிடையாது. 2 மாத்திரை வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை வந்தால் மாத்திரை வாங்கி போடணும், 2 மருந்து வாங்கி போடுற சூழ்நிலை வந்தால் மருந்து வாங்கி போடணும். எல்லாம் வண்டி வாசியில் இப்போ நம்ம எத்தனை மாத்திரை திங்கிறோம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி தான் மாடுகளுக்கு. அதனால முடியலும் வாயில் சொல்லின்னு நம்ம பார்த்தா கணிச்சுக்குவேணும். அவங்கதே மாட்டை வச்சு பொழைக்க முடியும். சும்மா பேருக்கு தண்ணி காமிச்சு தண்ணி குடிக்கணும் கட்டணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாமளாம் அப்படித்தான் கொண்டு வாங்க. நேற்று போட பெரிய மாடும் இருக்குது, இதையும் தர்றேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 4வது செனையெல்லாம் இல்லை, 29,000. 29,000 அது சொல்லாம விட்டேன். 4வது மாடு 29,000 விலை. அடுத்து கண்ணு மாடு சூப்பர் மாடு காட்டுருவாங்க. 4வது மாடு செனையில். 5வது மாடு கெடேரிக்கணும் மாடு. அடிச்சோம்னா அப்படியே பால் சரி மாடு அலசி கண்ணுக்கு பிடிக்காமல் இருக்குது. மாடு ஒரு 3 ஈத்து அந்த மாதிரி இருக்குது. கண்ணு கெடேரி கண்ணு 39,000 இதோட விலை. கண்ணு கெடேரி கண்ணு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பால் அடிச்சோம்னா போட்ட அளவு கறந்து போடும். பச்சை கண்ணு தானுங்க. ஒரு பூச்சி மாத்திரை இருக்குது ஒன்று வாங்கி போட்டு 2 நேரம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு மாடு கறக்கு. என்னங்க மாடு ஒன்றும் தவறே இல்லாத மாடு. மடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஈத்து 3 ஈத்துன்னு ஒரு 4 ஈத்தும் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. 1 ஈத்து 2 ஈத்தில் ஒன்று ஒரு 10 ஈத்து கறக்கிறதில்ல மாடு. எல்லாம் எரிஞ்சு கறந்த பக்கம் இருந்து வர்றத உங்களுக்கு கொண்டு கறந்தீங்கன்னா நல்லா செமக்காக கறந்து போடு. இதே 39,000 தான் விலை. இதில் கண்ணுக்குட்டிக்கு ஒரே சொல்லி மின்னுக்கு தள்ளி இருக்குது. கெடேரி கண்ணு வாழுப்பமான கண்ணுங்க. அந்த கண்ணுக்கு இப்போ எங்கே வியாபாரி கொடுக்குற ஆளுகள் இருக்கிறாங்கன்னா 15 ரூபாய்க்கு கண்ணு கேட்குது, கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க இப்போவே. அந்த மாதிரி கெடேரி கண்ணு கொண்டு போய் கறங்க. அதனால தான் வேலை. இந்த வேலை இல்லாட்டி 50-55க்கு போயிருப்போம் இந்த காலகட்டத்தில். ஒரே சொல்லி நட்சத்திரமாட மின்னுக்கு தெளிக்குது. கண்ணு கெடேரி கண்ணு நெடுக்கும் பாருங்க. இப்போவே இதெல்லாம் 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் விட்டு வச்சுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல முதலாகும். மின்னுக்கு தள்ளி இருக்குது சப்பையை விட்டு. அது நீங்கள் சுழின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டியதே இல்லை, பார்க்க வேண்டியதே இல்லை. கொண்டு போய் காட்டுங்க. விற்கிற அன்றைக்கி இப்படித்தான் அந்த பழத்தை அவனை ஒருத்தர் வந்து கேட்குறானா 2,000 ரூபா தள்ளி வீசுங்க. அதுக்கு போய் நீங்கள் சுழினால அப்படி சுழினால இப்படின்னு எந்த நியாயம் கிடையாது. நல்லா இருப்பீங்க, ஒன்றும் தவறே இல்லை. எந்த மாடு வேணுமோ தாராளமாக